गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால் இந்த வைவஸ்வத மனுவனுடைய 10 புத்திரர்களுடைய கதையை தான் சொல்லிட்டு வரார். இந்த 3வது அத்தியாயத்துல ஷரியாத்தி அப்படின்ற அந்த புத்திரனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த ஷரியாத்தியுடைய புத்திரர்களுடைய கதையை பின்னாடி சொல்றார். முதல்ல இந்த ஷரியாத்தியினுடைய பெண்ணுடைய கதையை முதல்ல சொல்றார். இந்த ஷரியாத்தினுடைய பெண் தான் சுகன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். இவ பரம ரூபவதி, பரம குணவதி, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண். தன் பெண் மேலையும் ஷரியாத்திக்கு ரொம்ப ஆசை. அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறார் அந்த பெண்ணை. உடனே கோடை காலமாக இருந்ததுனால இந்த ஷரியாத்தி என்ன பண்ணாருன்னா, நம்ம காட்டுக்குள்ளே போய் தங்குவோம், அதனால எல்லாரையும் ஏற்பாடு பண்ணிட்டு சைன்யத்தோட கிளம்பி நம்ம காட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக தங்கலான்னு தன் பெண்ணையும் அழிச்சு கொண்டு சைன்யத்தையும் அழிச்சு கொண்டு குடும்பத்தோட அங்கே காட்டுக்குள்ளே ஒரு பங்களா கட்டி வச்சிருக்காராம். அங்கே போய் நிம்மதியாக இந்த கோடை காலத்தில் நிம்மதியாக தங்கிட்டு வரார், சைன்யத்தோட தங்கிட்டு இருக்க. இப்படி அந்த இடத்துல தங்கிட்டே இருக்கும்போது அந்த சுகன்யா என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய அந்த அந்த ஸ்திரீகள்லாம் தன் கூட இருப்பாள்ல, அவளாம் சின்ன அந்த சிநேகிதர்களோட சேர்ந்துட்டு அந்த சுகன்யா எங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அது எந்த பிராந்தம் அப்படின்னா, அந்த செவன மகரிஷி இருக்காரோனோ, பிருகு வம்சத்துல வந்த மகான் பரம தபஸ்வியா இருக்கக்கூடிய செவனர், அவருடைய ஆசிரமம் அங்க இருக்கு சுத்தி பக்கத்துல. அந்த செவனருடைய ஆசிரமத்து பக்கத்துல இருந்தா நம்மவும் க்ஷேமமா இருக்கலான்றதுனாலதான் இந்த ஷரியாத்தி இங்க ஒரு பங்களா கட்டிட்டு இங்க இருக்கார் அவர். இந்த சுகன்யா இருக்காளோனோ, அவ அந்த ஸ்திரீகளோட சேர்ந்துன்னு நான் காட்டுக்குள்ள போய் சஞ்சாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறா. அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அந்த கரையாம்புத்தை ஒன்ன பாக்குறா. அந்த கரையாம்புத்தை இப்படி எட்டி பார்த்த உடனே அதுக்குள்ள ரெண்டு ஒரு லைட் பூச்சி போல மினுமினுக்கிறது அந்த கரையாம்பத்துக்குள்ள. என்னடா இந்த கரையாங்கத்துக்குள்ள மினுமினுக்கிறதே, அப்படி என்ன இந்த பூச்சின்னு ஒரு குச்சியை விட்டு பார்ப்போம்னு கூர்மையான ஒரு குச்சி கீழே கிடந்தது. அதை எடுத்து பார்ப்போம்ன்றதுக்காக அந்த குச்சியை எடுத்துட்டு அந்த கரையாம்புத்து ஓட்டக்குள்ள எங்கேருந்து அந்த பிரகாசம் வருதோ, மினுமினுப்புன்னு இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துல இந்த குச்சியை எடுத்துன்னு போய் இப்படி குத்துறா. இது பகவத் பிரேரனால இப்படி ஒன்று தோணி இருக்கு அவளுக்கு. இப்படி பண்ணின உடனே பார்த்தா அந்த மினுமினுப்பானது கம்மியானது. ஏதோ இது ஒரு பூச்சி மாதிரி தெரியல, வேற ஏதோ விஷயம் மாதிரி தோணினது. இப்படி இந்த சுகன்ய இந்த குச்சியை வச்சு குத்தின அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னா, எல்லாருடைய வயரும் உப்பின்றுதான். ஷரியாத்திலேருந்து ஆரம்பிச்சு வந்த சைன்யர்கள், சுகன்யா, அவாத்து மாமி, ஷரியாத்தியோட மாமி, எல்லாருக்கும் வயர் உப்பின்றது. என்ன உப்பின்றதுன்னா, அவளால பாத்ரூம் போக முடியலையாம். பாத்ரூம் வருது, ஆனா யாராலையும் போக முடியல, வயிறு ஒப்பின்னு இருக்கு. இப்படி ஒரு கஷ்டமான நிலை யாருக்காவது வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாத்ரூமும் வருது, ஆனா போக முடியலன்னா அது போனா தானே நிம்மதி. ஆனா போக மாட்டேங்கிறது. எல்லாரும் வயத்தை பிடிச்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது சுகன்யும் கஷ்டப்படுறா. உடனே ஷரியாத்தி தெரிஞ்சுட்டார், இது செவனர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். யாரும் அந்த பிருகு வம்சத்துல வந்த மகானா இருக்கக்கூடிய செவனருக்கு அபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிந்து கொண்டார். இப்படி என்னன்னு விசாரிச்சுன்னு வரும்போது பார்த்தா தன் புத்திரி தான் தெரியாம ஏதோ அபச்சாரம் பண்ணியிருக்கான்னு அந்த செவனர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே செவனர் அந்த புத்திரிலேருந்து வெளில வரார். பார்த்தா அவ குத்தினது யாரோ இல்ல, அந்த செவனருடைய கண்ணு. அந்த கண்ணு தான் தேஜஸாக உள்ள இருக்கு அந்த கரையாம்புத்துல. அதை பூச்சின்னு நினைச்சுன்னு இந்த சுகன்ய குத்திட்டா. குத்தின உடனே அந்த கண்ணுலேருந்து ரத்தமா வருது. இந்த அபச்சாரத்தினாலதான் வயர்லாம் வீங்கிண்டு யாராலையும் இந்த பாத்ரூம் மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ண முடியலன்றது தெரிஞ்சிட்டார்கள். இதுக்கு பிராயச்சித்தம் நீங்க தான் சொல்லணும். மகாத்மாக்களுடைய திருவடியில விழுந்து சுகன்யிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த செவனர் சொல்றார், இந்த உன் பெண்ணா இருக்கக்கூடிய இந்த சுகன்யையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, இந்த கஷ்டத்திலேருந்து உங்களுக்கு விடுபடலாம் அப்படின்னு சொல்லி செவனர் சொன்ன உடனே சுகன்யா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்றாளாம். அவரோ வயசானவர் ரிஷி, இவளோ சின்ன பெண்ணு, நல்ல யவனத்தமா இருக்கக்கூடிய பெண்ணு. ஆனா இப்படி யோசிக்கலாமோன்னா அவளுக்கும் கஷ்டமா இருக்கு, பாத்ரூம் போக முடியல, இந்த சிரமம் தாங்க முடியாததுனால அப்பா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ,
இதனால இந்த சிரமம் நீங்கிறதுன்னா முதல்ல இதை பாருங்க, என்னால எல்லாரும் கஷ்டப்படுறா, நானும் கஷ்டப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன், என்ன எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு இப்படி சொன்ன உடனே ஷரியாத்தையும் மன வருத்தப்பட்டுண்டே, நம்ம கிளம்பி வந்த நேரம் சரியில்லை, இப்படி ஒரு ரிஷிக்கு அபச்சாரம் பண்ற மாதிரி ஆயிடுது, அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ வயசான ரிஷிக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம நிலையாயிடுத்தேன்னு சொல்லிட்டு ஏதோ கன்னிகாதானம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டே ஷரியாத்தி அங்கேருந்து கிளம்பிட்டார். இந்த செவனர் பத்தி ஷரியாத்திக்கு தெரியுமா? அவர் மகா கோபிஷ்டரா, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துருமா, இவர் மகா கோபிஷ்டராச்சே, இவர் கூட எப்படி இந்த சுகன்ய குடும்பம் நடத்த போறான்னு அது வேற அவருக்கு கவலை. ஈஸ்வரோ ரக்ஷது பகவத் சங்கல்பம்னு சொல்லிட்டு இப்படி விவாகம் பண்ணி கொடுத்த கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த அடுத்த க்ஷணம் அவளுக்குள்ள அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுது. உடனே ஷரியாத்தியும் சுகன்யிட்ட விடை பெற்று கொண்டு, நீ பார்த்துக்கோமா, என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு தர்ம பர்த்தா, அதனால இவரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு அந்த ஷரியாத்தி ராஜ்யத்துக்கு கிளம்பிட்டார். இந்த கோபிஷ்டரா இருக்கக்கூடிய அந்த செவனரை அப்படி ஹேண்டில் பண்றாளாம் சுகன்யா. இப்ப மகா கோபிஷ்டனா இருக்கிறவனை சந்தோஷப்படுறது ரொம்ப சுலபம். வேணுங்கிற சமயத்துல கொண்டு வச்சிட்டோம்னா உச்சி குளிர்ந்து போயிடும். கோபம் எப்படி மகா கோபமா இருக்கும், சந்தோஷமும் மகா சந்தோஷமா இருக்கும். அதனால ரொம்ப கோபிஷ்டனா இருக்கிறவால நம்ம போய் கோபிச்சுக்கிறாருன்னு சொல்றதை விட, அவர் 10 மணிக்கு காஃபி இல்லைன்னா கோபிச்சுருவார்னா, 9:45 காஃபியை சித்தமா இருந்தேன்னா எப்படி கோபம் வருதோ அது அப்படியே மகா சந்தோஷமா மாறிடும். இது ரெண்டுமே அப்படிதான உலகத்துல. அந்த மாதிரி பார்த்து அந்த செவனருக்கு செய்யறாராம். செவனர் என்ன இப்படி ஒரு சிசுரூஷை உண்டான்னு அந்த சுகன்ய பண்ற சிசுரூஷையை பார்த்து அப்படி சந்தோஷப்படுறார். அவருக்கே கோபம்னா என்னன்னு மறந்து போயிட்டு தான் பரம கோபிஷ்டா இருக்கு. என்ன கோபிச்சுக்கிறதுக்கு வேலையே இல்லையா, அப்படி பார்த்துக்கிறாளாம் அந்த சுகன்ய. இப்பேற்பட்ட சுகன்யக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ண அந்த செவனர் அஸ்வினி குமாரர்களை ஸ்மரிச்சார். உடனே அஸ்வினி குமார்கள் வந்தார்கள். நீங்கள் உங்களுக்கு யாகத்துல சோமபானம் செய்வதற்கு தடையாக போடப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க தேவலோகத்துக்கு வைத்தியர்களா இருக்கிறதுனால வைத்தியம் பண்ணும்போது சில அமங்கலமான வஸ்துக்கள்லாம் எடுத்து அதை திரவமா ஆக்கி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு யாகத்துல இடம் கிடையாது, நீங்க சோமபானம் பண்ண முடியாதுன்னு இந்திரன் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கான். இது சரியான ரூல் மாதிரி தெரியல. வைத்தியம் மாத்திரம் பண்ணிப்பான் இந்த இந்திரன், ஆனா உங்களுக்கு சமபங்க போஜனம் கொடுக்க மாட்டானா? நான் உங்களுக்கு சோமபானத்தை பண்ணி வைக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு யௌவனத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த செவனர் அஸ்வினி குமாரர்கள் கிட்ட சொல்றார். அஸ்வினி குமாரர்கள் அவர்களுக்கும் சோமபானம் கிடைக்கிறதுன்னு உடனே அந்த செவனரை பிடிச்சி வயசானவர் அழிச்சுன்னு போய் யாருக்கும் தெரியாத ஒரு குளம், அது சித்தர்கள் சாத்தியர்களால ஏற்படுத்தின குளமா. அந்த குளத்துக்குள்ள யார் குளிச்சுட்டு வராலோ அவளுக்கு நவயவனம் வரும் அப்படின்றது அந்த குளத்தினுடைய மகாத்மியம். இந்த செவனரை பிடிச்சி கைதாங்களா அழிச்சுன்னு போய் நீங்க இந்த குளத்துல குளிங்கோ, யௌவனமாக நீங்க உங்க பாரிய கூட சந்தோஷமா இருக்கலாம். நீங்க உடம்பெல்லாம் சுருங்கி போய் வயசான நிலையில தாடி இருந்து கொண்டு இந்த தன்மையெல்லாம் மாறி நல்ல புருஷனாக வெளில வந்துருவேல்னு சொன்ன உடனே அந்த செவனரும் கிளம்புறார் அந்த அஸ்வினி குமாரர்களோட சேர்ந்துண்டு. போய் அந்த குளத்துல இறங்குறார் செவனர். இறங்கும் போது வயசான ரிஷியாக இறங்குறார். மேல வரும்போது ஆச்சரியம், யௌவனமாக வரார். அதுல அஸ்வினி குமாரர்கள் ஒரு பரீட்சை வைக்கிறாளாம் அந்த சுகன்யக்கு. அவர் வெளியில வரும்போது பார்த்தா 3 செவனராக வெளில வரார். ஒரே ரூபத்தோட 3 ரூபமாக வரார். இந்த சுகன்யை கூப்பிட்டு, உன் ஆத்துக்காரர் தான் இவர், இதுல ஸ்நானம் பண்ண உடனே இப்படி வந்திருக்கா, இதுல 3 பேரை சரியான ஆத்துக்காரர் நீ யாருன்னு பதிவிரத்தையோட நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ இவர் கூட நீ சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சுகன்யக்கு ஒரு பரீட்சை வச்ச உடனே பரம பதிவிரத்தையோன சுகன்யா நேரா போய் தன் பர்த்தாக்கு நமஸ்காரம் பண்ணி, இவர் தான் என்னுடைய பர்த்தா அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் உண்மையான செவனர். அந்த பாத்திவிரத்தை மெச்சி அஸ்வினி குமாரங்கள் ஆசீர்வாதம் பண்ணி மேல நீங்க குடும்பத்தோட சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனங்களை கொடுத்து அஸ்வினி குமாரர்கள் கிளம்பிட்டார்கள். இப்ப மேல யௌவனமா இருந்து கொண்டு சுகன்ய அப்படி போகபோக்கியத்தை அனுபவிக்கிறாராம். அந்த சுகன்யக்காக அந்த ஷரியாத்தி கட்டின்னு இருக்கிற அரண்மனை எல்லாம் என்ன, அதை விட பல மடங்கு அற்புதமான காட்டுல ஒரு காலனியே உண்டாக்கி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவது போல பண்ணி இந்த சுகன்யை அப்படி பார்த்துக்கிறார் இந்த செவனர். 2 பேரும் சந்தோஷமாக இருந்துக்கா, 2 பேரும் யௌவன ஸ்திதியில இருந்து கொண்டு சந்தோஷமா இருக்கா.
இந்த ஷரியாத்திக்கு தோன்றது இந்த சுகன்யை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பல வருஷம் ஆயிடுத்து, நம்ம போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் நாம ஏதாவது அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு வருவோம், பெண்ணை பார்க்காம இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுன்னே இந்த ஷரியாத்தி மாத்திரம் தனியா ஒரு ரதத்துல ஏறிண்டு இந்த செவனாசிரமத்துக்கு வர. அந்த செவனாசிரமத்துக்கு வந்தா அங்க சுகன்யையும் செவனரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இவர் பார்க்கும்போது அது செவனரா இல்லை, யாரோ ஒரு புருஷன் போல இருக்கு. உடனே ரொம்ப கோபம் வந்துருக்கான். அந்த சுகன்யை பார்த்த உடனே பேசணும்னு வர, பேசாதபடிக்கு ரத்தத்தை எடுத்துன்னு கிளம்ப போறார். அவர் ரத்தத்தை எடுத்துன்னு கிளம்ப போதுதான் சுகன்யை பார்க்கறான். ஆஹா, அப்பா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ரதத்தை நிறுத்தி, என்னப்பா இப்படி திரும்பி போறேலே அப்படின்னு கேட்டா, அம்மா உனக்கு செவனர் வந்து வயசானவர்னு எனக்கு தெரியும், ஆனா தர்மத்தகா உன் பாணி கிரகணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவர், அவரை நீ வஞ்சனை பண்ணி துரத்தி விட்டுட்டு எவ்வளமா இருக்கக்கூடிய ஒரு புருஷனும் கூட நீங்க சந்தோஷமா இருக்கியே, இது தர்மத்தகா சரி கிடையாது, அதனால உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் மேல கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா சிரிக்கிறான். அங்கேருந்து செவனரும் வந்துட்டார். நீங்கள் எந்த செவனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அதே செவனர் தான் அவர் வந்து எனக்காக இத்தனையும் பண்ணியிருக்கார் அப்படின்னு உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அஸ்வினி குமாரர்களுடைய அனுகிரகத்தினால யௌவனம் வந்ததுன்னு சொன்ன உடனே ஷரியாத்திக்கு பரம சந்தோஷம். இப்படி இந்த கோபிஷ்டரா இருக்கக்கூடிய மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, இந்த சுகன்யா கஷ்டப்பட போறாளே அப்படின்னு காட்டல் நினைக்கும் பொழுது அவருடைய சௌக்கியத்தெல்லாம் பலவிட சௌக்கியமா இருக்கான். இங்க சுகன்யா இருக்கிறத பார்த்து நாம ஒரு மாப்பிள்ளைக்கு பார்த்து கட்டி வச்சா கூட இப்படி சௌக்கியமா வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷரியாத்தை பரம சந்தோஷப்பட்டு இப்படி மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஆசீர்வாதம் பண்றார். உடனே அந்த செவனர் சொல்றார் அந்த ஷரியாத்தியை பார்த்து, நீங்க மேல ஒரு யாகம் பண்ணி வைக்கணும், அந்த யாகத்துல சோம யாகமாக பண்ணணும், அதுல சோமரசத்தை நான் அஸ்வினி குமாரர்களுக்கு கொடுக்க போறேன், இது வந்து இந்திரனுக்கு பிடிக்காது, ஆனாலும் பரவாயில்ல இந்த யாகத்தை பண்ண போறேன், மேல யாகத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே செவனர் சொன்னா எப்படி இருந்தாலும் கேட்பார். மேல மாப்பிள்ளையாகி இப்படி பெண்ணை பார்த்துட்டான்னா ஒரு பண்ணாமையா இருப்பார். இதே லக்னம்னு சொல்லிட்டு உடனே அந்த சுபகாரியத்தை உடனே லக்னத்தை குறிச்சு யாக சங்கல்பத்தை ஆரம்பிச்சு சோமயாகமானது நடக்கிறது. செவனர் உட்காந்துட்டு பிரதானமா பண்றார். அந்த சோமரசம் கொடுக்கும்போது இந்திரனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சிருக்காரா. அந்த சோமரசத்தை அஸ்வினி குமாரர்களை கூப்பிட்டு கொடுக்கறதுக்காக அஸ்வினி குமார்களுடைய ஆவிர்வாகத்தை மந்திரத்தை சொல்லி அவளை ஆஹ்வானம் பண்றார் செவனர். இந்த அஸ்வினி குமாரர்களை கூப்பிட்டு இந்த சோமரசத்தை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சிருந்த உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. இத்தனை நாளா அவ இதுல சேர்க்காம தனியாதான் அவளுக்கு கொடுக்கணும், அவளுக்கு சோமரசம்லாம் கிடையாதுன்னு ஒரு ஆக்ஞை ஒரு ரூல் இருக்கும்போது அதை நீங்க மீறலான்னு சொல்லிட்டு அதான் சொன்னோம்னு இந்திரனுக்கு உடனே கோபம் வந்துடும்னு சொல்லிட்டு வஜ்ராயுதத்தை எடுத்து அடிக்கிறதுக்காக வரான் அந்த செவனரை. அப்படி அடிக்கிறதுக்காக வரான். அவர் தன்னுடைய தபஸுனால ஒரு ஹுங்காரத்தை போட்டார். ஹும் அப்படின்னார். அந்த ஒரு ஹுங்காரத்துல என்ன ஆச்சுன்னா அந்த இந்திரனால நகரவே முடியலையா, ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டான்னா, ஒரு சிலை மாதிரி ஆயிட்டான். இந்திரனால நகர முடியல, நகரணும்னு நினைக்கிறான், இப்படி அப்படின்னு நினைக்கிறான், முடியல. என்னையா வஜ்ராயுதத்தினால அடிக்கிறேன்னு ஒரு ஹுங்கார மாத்திரத்துல இந்திரனை ஒரு சிலை மாதிரி நிக்க வச்சுட்டார். உடனே தேவர்கள்லாம் வந்து செவனருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க கோபிச்சிருக்க கூடாது, இப்படி ஒண்ணு இருக்குன்னு இருந்ததுனாலதான் இந்திரனுக்கு கோபம், நீங்க சொன்னா சரிதான், நீங்க சொன்னா நாங்க எல்லாருமே கேட்கிறோம், நாங்களும் இந்திரனை சமாதானப்படுத்துறோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் திரும்பவும் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திர கட்டா ஊத்து விடுறாரு. இப்ப இந்திரன் சாதாரணமாயிட்டான். இந்திரன் கிட்ட தேவதைகள்லாம் சொல்லி சமாதானமான உடனே இதுக்கு மேல போய் இவர் கூட சண்டை போட முடியுமா? உடனே இந்திரனும் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சோமரசத்தை அஸ்வினி குமாரர்களுக்கும் கொடுத்தார் அப்படின்னு இந்த செவனருடைய மகிமையை சொல்லி அந்த ஷரியாதியினுடைய பெண்ணா இருக்கக்கூடிய அந்த சுகன்யா செவனா தம்பதிகளுடைய கதையை பிரம்மனிஷ்டால் சொல்றார். இந்த ஷரியாதியினுடைய புத்திரியா இருக்கக்கூடிய சுகன்யாவுடைய கதையை சொன்னார். அடுத்தது புத்திரர்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பூரிசேனன், ஆனர்த்தன், உத்தான பர்கிஸ்ன்னு புத்திரர்கள் இந்த ஷரியாதிக்கு பிறக்கிறார்கள். இதுல இந்த ஆவர்த்தனன் சொல்லக்கூடிய இந்த மகான் வந்து சமுத்திர மத்தியில ஒரு நகரத்தை கட்டிண்டு அங்க தர்மத்தகா ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிக்கிண்டு ஆவர்த்தன தேசம்னு ஒரு தேசத்தை உண்டாக்கி மற்ற தீவுகள்லாம் சேர்ந்துட்டு இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த ஆவர்த்தனுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். இந்த ஆவர்த்தனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய ககுத்மின்னு அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஆவர்த்தனுக்கு ககுத்மி அப்படின்ற ஒரு புத்திரன் பிறக்கிறார். இந்த ககுத்மிக்கு ரேவதி அப்படின்ற ஒரு பெண் பிறக்கிறார். இந்த ககுத்மி இந்த ரேவதி பரம ரூபவதி குணவதியா இருக்கக்கூடிய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணா சில பேரை மனசுல வச்சுட்டு நம்ம பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்போம்,
பிரம்மதேவன் யாரை சொல்றாளோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு அப்படி ஒரு ஆசை அவருக்கு. பிரம்மதேவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்தியலோக பரியந்தம் போயிட்டார் அவர். அப்படி ஒரு அனுகிரகம் இருக்கு அவருக்கு இந்த ககுத்மிக்கு. அந்த ரேவதியும் அழிச்சுட்டு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவனை பார்ப்போம்னு போய் பார்த்தா அவர் அங்க ஒரு நாட்டிய கச்சேரி கேட்டுட்டு உட்காந்துருக்கார் பிரம்மதேவன். அதனால அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், நீங்க எங்கேயே வாசல்லே உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள்லாம் சொல்லிட்டு போயிட்டா. அப்படி சொன்ன உடனே சரி இது முடிஞ்ச உடனே பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ககுத்மியும் ரேவதியும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்படி இருந்துட்டே இருக்கா. ஒரு சில மணி நேரம் ஆச்சு. நேரம் ஆனதுக்கு அப்புறம் பிரம்மதேவன் உங்களை கூப்பிடுறாருன்னு உள்ள கூப்பிட்டு போன உடனே அந்த ககுத்மி ரேவதியும் நமஸ்காரம் பண்ணி இவன் இந்த பெண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சில குழந்தைகள்லாம் பார்த்துருக்கேன், சில பையன்கள்லாம் பார்த்துருக்கேன், நீங்க யார் சொல்றீங்களோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, கல்யாண வயசு வந்துடுதுன்னு கேட்ட உடனே பிரம்மதேவன் பார்த்தாராம், சிரிச்சுட்டாராம் ஒரு செகண்ட். இப்படி சிரிச்ச உடனே என்ன இப்படி கல்யாணம் பண்ணணும்னு இப்படி பிரம்மதேவன் சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, என்ன ககுத்மி நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு? இவர் இந்த வைவஸ்வத மனுவுல முதல்ல பிறந்த இப்ப 28 ரவுண்ட் ஆகி நாம 28வது ரவுண்ட கலியுகத்துல இருக்கோம். முதல் ரவுண்ட்ல நடக்கக்கூடிய கதை. அதுல முதல்ல பிறந்த இந்த ஷரியாதியினுடைய கொள்ளு பேத்தி தான் இந்த ரேவதி. அந்த வைவஸ்வத மனுவனுடைய முதல் காலத்துல இருந்தவர் இந்த ககுத்மி என்றவர். அவர் ரேவதி அழிச்சுன்னு போனார். இப்ப பிரம்மதேவன் சொல்றாரா, நீங்க எவ்வளவு நாள் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னா, எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா 27 சதுர்யுகம் ஆகி 28வது சதுர்யுகத்துல துவாபர யுகமும் முடிய போறது. அத்தனை வருஷங்கள் ஆயிடுத்து. நீ இந்த பையனுக்கு பார்க்கலாம் அந்த பையனுக்கு பார்க்கலான்னு பார்த்து வச்சவாலாம் அவா கல்யாணம் பண்ணிட்டு அவா குழந்தை பிறந்து அவா வம்சமே அழிஞ்சு போய் அதெல்லாம் ஆகி 27 ரவுண்டு முடிஞ்சிட்டு இப்ப 28வது ரவுண்டுல துவாபர யுகமும் முடிய போறது. இப்படி ரூபவதியாகவும் குணவதியாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய ரேவதிய சாட்சாத் பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய பகவானே அந்த பிருந்தாவனத்துல பலராம சுவாமியாக அவதாரம் பண்ணியிருக்கார். நீ போய் அந்த பலராம சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ மேல தபஸுக்கு கிளம்பிடு அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாராம். அவர் பாருங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிரம்மதேவன்ட்ட கேட்டா அந்த சத்தியலோக டைமும் இந்த பூலோக டைமும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த இந்திராதி தேவர்கள் இதுவும் பார்க்கும்போது 1 வருஷம், அப்போ சத்தியலோகம் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் இந்த டைம் டைலேஷன்ன்றது எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. இவர் போய் உட்காந்துட்டு சில மணி நேரங்கள் தான் அங்க இருந்த. இங்க 27 சதுர்யுகமும் முடிஞ்சு போயிடுதான் இங்க பூலோகத்துல. அது முடிஞ்சு 28வது சதுர்யுகத்திலையும் கடைசியா இருக்கக்கூடிய கலியுகம் வரப்போறது, துவாபர யுகம் முடிய போறது. அந்த சமயம் வந்துடுத்து. ஆஹாஹா இப்படிலாம் எடுத்து இதெல்லாம் தெரியாம உங்களை பார்க்கணும்னு நான் இங்க உக்காண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பிரம்மதேவனுடைய ஆக்ஞையினால அவர் அங்கேருந்து கிளம்பி இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு, தான் இந்த வைவஸ்வத மனுவுடைய வம்சத்துல வந்தவன்னு சொல்லிட்டு, ஷரியாதி வம்சத்துல வந்தவன்னு சொல்லிட்டு, இவள் என்னுடைய பெண்ணுன்னு பிரம்மதேவன் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு பிரம்ம ஆக்ஞன்னு சொன்ன உடனே அந்த பலராம சுவாமியும் இந்த ரேவதிக்கு ஏத்துக்கிறார். இந்த ரேவதியும் பலராம சுவாமியும் கல்யாணம் பண்ணிட்டு இவா சந்தோஷமா பார்த்துட்டு அவர் ககுத்மி என்றவர் பத்ரிகாசிரமம் போய் தபஸ் பண்ணி தான் பகவான் அடைவோம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்படி இந்த ரேவதி கல்யாணம் ரேவதியும் பலராம சுவாமியும் பண்ணின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. இங்க ஆச்சரியம் என்னன்னா, இந்த டைம் மாறுறது, இங்க ஒரு டைம் இருக்கு அங்க மேல ஒரு டைம் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் இப்போ ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளதான் சயின்டிஸ்டுகள்லாம் இதெல்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கா. இந்த கிராவிட்டினால டைம் மாறும், லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணா காலத்தை கலந்து போடலான்னு லௌகிக்கமா உள்ள விஷயத்தெல்லாம் இப்ப தியரியா கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா நம்ம சாஸ்திரத்துல பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கா. இவர் போய் எப்போ போய் உக்காண்டிருக்காரு பாருங்க, வைவஸ்வத மனு சதுர்யுகத்துல போய் உக்காண்டிருக்கார். அந்த முதல் சதுர்யுகத்துல உக்காண்ட அந்த ககுத்மி இப்ப 28வது ரவுண்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள எடுத்து இந்த பூலோகத்துல பிரம்மாவுடைய அந்த சத்தியலோகத்துக்கும் இதுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம இதுல முன்னாடியே சொல்லி வச்சிருக்கா முன்னோர்கள்லாம் இப்படி இருக்குன்னு. இப்ப லௌகீகமாக இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இப்படி இப்படி போனா பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம்
ரொம்ப லௌகிகமாக நிறையா விஷயங்கள் சொல்கிறா. அதுக்கு மேலே இந்த பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கிட்ட இருந்தேன்னா கிராவிட்டி ஜாஸ்தி, டைம் ஸ்லோவாக மூவ் ஆகும்னு இப்படிலாம் சொல்லி பண்ணுறா. இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சத்தியலோகங்கள் இவைகள் எல்லாம் இந்த பிளாக் ஹோல் கிட்ட இருக்கா, இல்லை இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்கா, இல்லை இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு யோசிக்கணும்னு தோன்றது. தேரியாக அவர் சொன்னது கிட்டத்தட்ட நம்ம சாஸ்திரத்தில் இவைகளெல்லாம் 5000 6000 வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கா இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு. ஆனால் இதுக்கு ஃபார்முலா அதெல்லாம் சொல்லலை, இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. அது நாம் இவாளுடைய இப்படி இருக்குன்னு இவா சொன்னதை நாம் ஏற்றுன்னு தான் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. எனக்கு கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த லௌகிகமாக இந்த ஸ்பேஸ் பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன், தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால தான் இந்த பிளாக் ஹோலை சுற்றி இந்த மில்கிவே கேலாக்சிக்கு நடுப்பில் இருக்குது. இதை சுற்றி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதை சுற்றி நிறையா இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுற்றுறது, அதை சுற்றி இந்த சந்திரன்லாம் சுற்றுறது, இவைகள்லாம் இப்போ லௌகிகமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த பிளாக் ஹோல் கிட்ட போக 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 டைம் ஆனது ஸ்லோவாக மூவ் ஆகும்னு தியரியாக தான் சொல்லியிருக்கா. இன்னும் அதெல்லாம் யாரும் போய் பார்க்கல. ஆனால் இப்படி இந்த சத்தியலோகத்தில் போகும்போது அவருக்கு பார்த்தா இவ்வளோ டைம் இங்கே ஆயிடுத்துன்னு இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது நம்ம சாஸ்திரத்தில் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இது பாகவதத்தில் வந்திருக்குன்னா சத்தியமாக தான் இருக்கும். அதுவும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. இந்த கக்குத்னியை நினச்சா எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்தில் போய் உட்காந்துட்டு அவர் கச்சேரி கேட்டுட்டு இப்படி சில மணி நேரங்கள் பார்த்தா இங்கே 27 சதுர்யுகம் ஆயிடுதே அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் பரவாயில்ல, 27 சதுர்யுகம் ஆனதுக்கு அப்புறமும் பகவத் அவதாரமாக இருக்கக்கூடிய பலராம சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாலும் அதனால அது ஒரு சந்தோஷம். அப்படியேப்பட்ட பலராம சுவாமிக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் பதைகாசிரமவே தபஸ் பண்ண போயிட்டார் அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அசத்ருதீயோத்யாயः ஸ்ரீசுகோவாச ஷர்யாதிஹ மானவோ ராஜா பிரம்மிஷ்டः ச பபூவः யோ வா அங்கிரசாம் சத்ரே द्वितीयमहौचिवान् सुकन्या नाम तस्यासीत् कन्या कमललोचना तया सार्धं वनगतः ह्यगमत् च्यवनाश्रमं सा सखीभिः परिवृता विचिन्वन्ती अङ्घ्रिपान्वने वल्मीकरन्ध्रे ददृशे खद्योते इव ज्योतिषी ते दैवचोदिता बाला ज्योतिषी कण्टकेन वै अविद्यत् मुग्धभावेन सुस्रावासृक् ततो बहु शकृन्मूत्रनिरोधोऽभूत् सैनिकानां च तत्क्षणात् राजर्षिः तमुपालक्ष्य पुरुषान् विस्मितोऽब्रवीत् अप्यभद्रं न युष्माभिः भार्गवस्य विचेष्टितं व्यक्तं केनापि नस्तस्य कृतमाश्रमदूषणं सुकन्या प्राह पितरं भीता किञ्चित् कृतं मया द्वे ज्योतिषी अजानन्त्या निर्भिन्ने कण्टकेन वै दुहितुः तद्वचः श्रुत्वा शर्यातिः जातसाध्वसः मुनिं प्रसादयामास वल्मीकान्तर्हितं शनैः तदभिप्रायमाज्ञाय प्रादात् दुहितरं मुनेः कृच्छ्रान्मुक्तः तमामन्त्र्य पुरं प्रायात् समाहितः सुकन्या च्यवनं प्राप्य पतिं परमकोपनं प्रीणयामास चित्तज्ञा अप्रमत्तानुवृत्तिः
मूर्तिभिः कस्यचित्त्वथ कालस्य नासत्यावाश्रमागतौ तौ पूजयित्वा प्रोवाच वयो मे दत्तमीश्वरो ग्रहं ग्रहीष्ये सोमस्य यज्ञे वामप्यसोमपोः क्रियतां मे वयोरूपं प्रमदानां यदीप्सितं बाढमिति ऊचतुः विप्रम् अभिनन्द्यभिषक्तमौ निमज्जतां भवानस्मिन् ह्रदे सिद्धविनिर्मिते इत्युक्त्वा जरयाग्रस्तदेहः धमनिसन्ततः ह्रदं प्रवेशितोऽश्विभ्यां वलीपलितविप्रियः पुरुषास्त्रय उत्तस्थुः अपीच्या वनिता प्रियाः पद्मस्रजः कुण्डलिनः तुल्यरूपाः सुवाससः तान् निरीक्ष्य वरारोह सरूपान् सूर्यवर्चसः अजानतीपतिं साध्वी अश्विनौ शरणं ययौ दर्शयित्वा पतिं तस्यै पातिव्रत्येन तोषितौ ऋषिमामन्त्र्य ययतुः विमानेन त्रिविष्टपम् यक्ष्यमानोऽथ शर्यातिः च्यवनस्य आश्रमं गतः ददर्श दुहितुः पार्श्वे पुरुषं सूर्यवर्चसं राजा दुहितरं प्राह कृतपादाभिवन्दनाम् आशिषः च अप्रयुञ्जानः नातिप्रीतमना इव चिकीर्षितं ते किमिदं पतिस्त्वया प्रलम्भितो लोकनमस्कृतो मुनिः यत्त्वं जराग्रस्तम् असत्यसम्मतं विहाय जारं भजसे अमुम् अध्वगम् कथं मतिस्ते अवगतान्यथा सतां कुलप्रसूते कुलदूषणं त्विदम् बिभर्षि जारं यदपत्रपाकुलं पितुश्च भर्तुश्च न यस्य धस्तमः एवं ब्रुवाणं पितरं स्मयमाना शुचिस्मिता उवाच तात जामाता तवैष भृगुनन्दनः शशंस पित्रे तत्सर्वं वयोरूपाभिलम्भनं विस्मितः परमप्रीतः तनयां परिषस्वजे सोमेन याजयन् वीरं ग्रहं सोमस्य चाग्रहीत् असोमपोः अपि अश्विनोः च्यवनः स्वेन तेजसा हन्तुं तमाददे वज्रं सद्यो मन्युः अमर्षितः स वज्रं स्तम्भयामास भुजमिन्द्रस्य भार्गवः अन्वजानन् ततः सर्वे ग्रहं सोमस्य चाश्विनोः भिषजौ इति यत्पूर्वं सोमाहुत्या बहिष्कृतौ उत्तानबर्हिः आनर्तः भूरिशेन इति त्रयः शर्यातेः अभवन् पुत्राः
आनर्तात् रेवतो अभवत् सोऽन्तः समुद्रे नगरीं विनिर्माय कुशस्थलीम् आस्थितो अभुङ्क्त विषयान् आनर्तादीन् अरिन्दमा तस्य पुत्रं शतं जज्ञे ककुद्मी ज्येष्ठमुत्तमम् ककुद्मी रेवतीं कन्यां स्वाम् आदाय विभुङ्गतः कन्यावरं परिप्रष्टुं ब्रह्मलोकमपावृतम् आवर्तमाने गान्धर्वे स्थितो अलब्धक्षणः क्षणम् तदन्त आद्यमानम्य स्वाभिप्रायं न्यवेदयत् तच्छ्रुत्वा भगवान् ब्रह्मा प्रहस्य तमुवाचः अहोराजन् निरुद्धास्ते कालेन हृदि ये कृताः तत्पुत्र पौत्रनप्तॄणां गोत्राणि च न शृण्महे कालो अभियातः तृणवः चतुर्युगविकल्पितः तद्गच्छ देवदेवांशो बलदेवो महाबलः कन्यारत्नमिदं राजन् नररत्नाय देहि भोः भुवो भारावताराय भगवान् भूतभावनः अवतीर्णो निजांशेन पुण्यश्रवणकीर्तनः इत्यादिष्टो अभिवन्द्याजं नृपः स्वपुरमागतः त्यक्तं पुण्यजनत्रासाद् भ्रातृभिः दिक्ष्वस्थितैः सुतां दत्त्वा अनवद्याङ्गीं बलाय बलशालिने बदर्याख्यं गतो राजा तप्तुं नारायणाश्रमम् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे तृतीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।